அக்கா அக்கா சுபாக்கா. வானே, இப்பதான் தங்கச்சியை கண்ணில் தெரியுதா? ஏன் சுபா, ஏன் அப்படிலாம் பேசுற? என்ன கண்ணில் தெரியுதா அப்படின்னா? நான் என்ன உன்னை அப்படி எப்பாவது நினச்சிருக்கேன்னா சொல்லு. அப்படிலாம் இல்லைம்மா. என்ன கொஞ்சம் வேலை பிஸியில் இருந்தேன். உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போனியே, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊரு பக்கம் போனேல்ல, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி தங்கச்சி நல்லா இருக்கியான்னு கேட்டியா? என்ன சுபா, அதான் கோவமா? அதான் கோவமாவா? இருக்காதா பின்ன எனக்கு? ஒரு வார்த்தை, என்னம்மா வந்துட்டோம், இப்படி தப்பா நினச்சிக்காத, நல்லா இருக்கியா, பாப்பா நல்லா இருக்கா, எப்பவாது கேட்டிருக்கியா? சொல்லுனே, வாயை மூடிட்டு அமைதியா இருக்க. எப்பவாவது ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லை இது வரைக்கும் தான் கேட்டியா? சரி, நானும் இப்போ ஃபோன் பண்ணுவேன், அப்புறம் ஃபோன் பண்ணுவேன், கேட்ப வைப்பேன்னு நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி என்னம்மா பண்ணுற, ஏதும்மா பண்ணுறேன்னு கேட்டியானே நீனு? ஏனே இது நாள் வரைக்கும் எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் போடாமல் இருப்பியா? ஏனே 4 நாள் அது கூட இல்லை. ஆ, காமிச்சிட்டு இல்லை உன்னோட வேலையை, ஒரு வாரத்திலே காமிச்சிட்டு இல்லை. தெரிஞ்சிருச்சுண்ணே, உன் உறவும் எனக்கு இல்லைன்னு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. சரிண்ணே, எங்கிட்டோ அண்ணன் நல்லா இருந்தா எனக்கு போதும். என்னண்ணே அமைதியாக இருக்க? ஏதோ என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுல என்னை உன்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை நீ நல்லா தான் வளர்த்து ஆளாக்குனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்க, அதுவும் பிரச்சனை இல்லை ஒன்றும். ஏதோ உன்னால் முடிஞ்சதை எனக்கு செஞ்சு நல்லபடியாக எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே தானே. ஆனால் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் அது நடக்குமா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போவே. கண்டிப்பாக எனக்கு அந்த விஷயம் மட்டும் நடக்காதுன்னு. அண்ணா ஒரு உறவு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேனே இது நாள் வரைக்கும். ஆனால் இப்போவே தெரியுது, கண்டிப்பாக அது இருக்காது இருக்காது இருக்காதுன்னு. பரவாயில்லண்ணே, எங்கிட்டோ உன்னை குடும்ப குட்டியாக நல்லா இருந்தால் எனக்கு அது போதும், இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுபா, வாய முறியா கொஞ்சம். ஏனே, நான் சொன்னது உனக்கு கோவம் வந்துருச்சு போல? என்ன, உனக்கு தான் பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க சுபா? வேற என்னென்ன பேச சொல்ற? இது எல்லாமே என் மனசுல உள்ளது, நான் நினைச்சது, எனக்கு தோணுனது, அதானே உன்கிட்ட நான் பேசுறேன். வேற என்ன பேச சொல்ற? என்னண்ணே அப்புறம் திடீர்னு திடுப்புன்னு தங்கச்சி ஞாபகம் வந்திருக்கியோ? சொல்லு. இங்க பாரு சுபா, லூஸ் மாதிரி பேசாத சரியா? என்ன இல்லை என்னன்னு கேட்டேன், விட்டா நீயும் ஓவரா பேசிக்கிட்டே போவ போல. என்னண்ணே இப்படி வந்திருக்க? சரி விடுனே, நீ ஃபோன் பண்ண என்ன பண்ணாமல் விட்டுட்டில்ல வச்சுட்டில்ல அப்படின்னு ஏதாவது கோவத்தில் என்ன 2 வார்த்தை திட்டாலும் அடுத்து நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேல்ல, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேல்ல, அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கலாம்ல. ஏன் சுபா இப்படி பண்ணிட்டு இருக்க? கூட 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 என்னத்தையாவது பேசிட்டு நீ பேச பேச எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அண்ணே, உனக்கு கஷ்டமா இருக்கு நீ சொல்ற இல்ல, அப்போ உன் வாழ்க்கை இப்படி போச்சே, இப்படிப்பட்ட என்னே நீ ஏன் நினச்சி பாருண்ணே. யாராவது 4 பேர் பார்த்தாங்கன்னு வைவேனே 2 மாதம் கழிச்சு, உன் பொண்டாட்டி மாதம், ஐயோ உன் பொண்டாட்டி வயிறு 7 மாதம் மாதிரி இருக்கும். 7 மாதம் தானே. ஆனால் ஏனே, என்னப்பா கல்யாணம் ஆகி 2 மாதம்தான் ஆகுது, என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு போடுற மாதிரி இருக்குன்னா ஒன்னே தானே தப்பாக பேசுவாங்க. நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பிள்ளையை லவ் பண்ணி இப்படி பண்ணிட்டா போல அப்படின்னு ஒன்னே தானே தப்பாக பேசுவாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என் வீட்டு சொந்தக்காரவங்கெல்லாம் இப்போ பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லு. நான் சொல்ல முடியுமா? வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆன பொண்ணு, அவன் வீட்டு புள்ள என் அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கா, நான் சொன்னால் எனக்கு அசிங்கமாக இருக்காது? சொல்லுனே, அசிங்கமாக இருக்குமா இருக்காதா? அதை கேட்க போகிறதுக்கு அவங்க அப்பா வீட்டில் அப்படி கத்திட்டு போகிறாரு. என்னென்ன மனுஷங்க இவங்கெல்லாம், வீட்டில் இப்படியா கத்துறது? உனக்கு நியூஸ் வராமல் இருந்திருக்காது, உனக்கு நியூஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கள்ல அவங்க. ஆனால் என்ன பண்ண, அப்புறம் அவர் ரொம்ப ஓவராக கத்தவும் நானும் உங்கள் பிள்ளைய அம்மா அப்படி தான் கேட்பேன், அப்படி தான் வைப்பேன், எப்போ வந்தாலும் இப்படி தான் கேட்பேன் பண்ணுவேன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டேன். உன்கிட்ட கண்டிப்பாக அவங்க விஷயத்த சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இது வரைக்கும் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். என்னன்னே சொன்னாங்களா? சுபா, நான் வந்த பேச்சு என்ன ஏதுன்னு கேளு. நீ வாட்டுக்கு என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காத சரியா? நான் ஆஃபீஸ் வேற கிளம்பணும். நான் வந்த விஷயத்த என்னன்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? சொல்லு என்ன. இங்கே பாரு சுபா, நீயும் கல்யாணம் அதுக்கப்புறம் பாப்பா தூக்கிட்டு கோவிலுக்கு போகவே இல்லைல்ல, அப்படிதானே?
ஆமாம், யார் கூட்டிகிட்டு போனா? நீயா கூட்டிகிட்டு போன? ஒரு நாள் கூட நீ கூட்டிகிட்டு போனதே கிடையாது. சரின்னு சொல்லி நீ தான் கூப்பிடலன்னு நானும் கிளம்பவும் இல்லை. அதுக்கப்புறம் பாப்பா தான் பிறந்துடுச்சு. எங்கே போக முடிஞ்சிச்சு? போக தான் முடியல. இப்போ அதுக்கு என்ன? அதான் நீயும் போகலை சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னால் முடியல. சரி சுபா, இப்போ கிளம்பிட்டேன். என்னது இப்போ கிளம்பிட்டியா? இப்போ கிளம்பிட்டேன்னு திடுப்பு வந்து சொன்னா நான் எப்படி கிளம்புறது? என் வீட்டுக்காரு வீட்டில் இல்லை, வேலைக்கு போயிட்டாரு. இப்போ கிளம்பு அப்படின்னா எப்படி கிளம்புவேன் சொல்லுனே. சுபா, கிளம்புன உடனே இப்போவே நான் உன்னை கிளம்ப சொல்லலை சரியா? இப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு விட்டு நாளை கழிச்சு நாளைக்கு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நாளை கழிச்சு எல்லோரும் கிளம்பி போக ரெடியாக இருக்கும். சரியாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நாளைக்கு நீ உன்னையே நான் நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன். சரியா? என்ன சொல்கிற? ஏனே, ஏன் சுபா? நான் சொல்கிறத உனக்கு கேட்பியா? சொல்லுமா. இங்கே பாரு, அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். சுபா, விளாட்றியா? எதுக்கு வரமாட்டேங்கிற? ஏன்பா, நான் பாட்டுக்கு உன் வீட்டுக்கு வந்துட்டு உன் மாமனார் என்ன ஏதாவது திட்ட பேசுறதுக்கா? வேண்டாம் வேணாம், அப்படி ஒன்றும் தேவையே இல்லை. நான்லாம் உன்னோட வீட்டுக்கு வர முடியாது. சுபா, என்ன பேச்சு பேசுகிற? என்னோட வீடுனா அது என்ன உனக்கு சொந்தம் இல்லையா? அதெல்லாம் இன்னொருத்தி வந்துட்டான்னா அது நமக்கு சொந்தமே கிடையாது. இங்கே இருக்கேன் பார்த்தியா, அது வேணா என்னோட வீடு நான் சொல்லலாம். ஆனால் நீ இருக்க வீடு உன்னோட வீடு தானே. நான் பாட்டுக்கு அங்கே வந்துட்டு உன் பொண்டாட்டியோட அப்பா வந்து என்ன திட்டுறதுக்கா? என் மகளை அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு. வேண்டாண்ணே, வேண்டாம். என்னை ஆளை விட்டுருப்பா. தேவையில்லாத வேலை அங்கே நான் வர்றது. நான் வரலை. ஷோ, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இரு சுபா, கட்டுப்பாகுது. வரப்போறியா என்ன? ஏன் சுபா இப்படி பண்ணுற? ஆசையாக வந்தேன் தெரியுமா? உன்னையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், குடும்பமாக எல்லாரும் நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து நான் உன்னை கூப்பிட்டா நீ என்னடான்னா வர முடியாதுன்னு சொல்கிற இல்லை? சே, இதுக்கா நான் உன்னை வந்து கூப்பிட்டேன்? ஆசையாக தானே கூப்பிட்றேன். ஏன் வந்தால் தான் என்னது என்ன சுபா? என்ன, வரணும்னு எனக்கு ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரிலாம் பிரச்சனை வரும், நமக்கு கோவம் வரும். எதுக்கு வம்பு? கோவிலுக்கே போகிறோம், ஏதாவது யாராவது சொல்லிட்டா வச்சா? வேண்டானே, தேவையில்லாத பிரச்சனை. ஏன் சுபா, நான் உன்னை என் அம்மா மாதிரியும் என்னோட அப்பா மாதிரியும் என் கூட பிறந்த பிறப்பு மாதிரியும் நான் உன்னை பார்க்குறேன். ஆனால் இங்கே நீ யார் மாதிரியும் பார்க்கலல்ல சுபா? என்னண்ணே பேசுகிற நீ? யார் மாதிரியும் பார்க்கலையா? ஆமாம், நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியும். என்னைய யார் மாதிரியும் நீ பார்க்கலே இல்லை. யாரோ ஒருத்தன், எவனோ ஒருத்தன் அப்படின்னு நினச்சி தானே சுபா பேசுகிற? ஏனே, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதா சரியா? நான் அப்படி சொன்னேன், நான் யாரோ மாதிரி உன்னை பார்க்குறேன் அப்படின்னு. நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது தெரியுமா? சரி விடு, சாரி. அழாத. என்ன, உன் கூட நான் வரணும், அவ்வளோதானே? வரேன் சரியா? என்னமோ போனா போது, இவன் அலறானேன்னு இவன்கிட்ட சொல்லுவோன்னு சொல்கிற மாதிரி இல்லை. நீ சொல்கிறத பார்த்தா இருக்கு. சொல்லு சுபா, போனா போதுன்னு சொல்கிறியா? ஏன்னு இப்படி கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு சொல்கிறேன்னு நிஜமாக தான் சொல்கிறேன். வரேன் வரேன் வரேன். ஆனால் உன் வீட்டுக்கெலாம் நான் வர முடியாது. நேராக என் புருஷன் கூட காரில் கோவிலுக்கு வந்துடுறேன் சரியா? ஏன் சுபா? நம்ம எல்லாரும் சேர்ந்து காரில் போகலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தா நீ உன் வீட்டுக்கார் கூட வரேன்னு சொல்கிற. என்னே இப்படி சொன்னா அப்படி சொல்கிற, அப்படி சொன்னா இப்படி சொல்கிற? ஆமாம், குடும்பமாக நம்ம எல்லாரும் ஒன்றா போகலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ உன் வீட்டுக்கார் கூட போகிறேன்னு நீ சொல்கிற. இப்போ என்ன, தயவு செஞ்சு அழாதானே. நீ இப்படி அழுதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ போல்டாக கம்பீரமாக நீ இருப்ப. இப்போ எதுக்கு எடுத்தாலும் திட்டுன்னு அழுகிற? லூஸானே நீ? நீ அழுதோடனே எனக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது, மனசு தாங்கவே மாட்டேங்குது. இப்படியெல்லாம் அழுகாதனே. என்ன பண்ண? நீ தானே சுபா என்னை அழ வைக்கிற. நானாவா அழுகிறேன்? பரவாயில்ல, என் தங்கச்சி தானே. என் தங்கச்சியாக அழுகிறதுல தப்பே இல்லை போ. விளையாடாதனே. வேற என்ன பண்ண சொல்கிற? வேற என்ன பண்ண சொல்கிற? அழுக தான் செய்யணும். உன்ன மாதிரி தங்கச்சி வச்சுருந்தா அழுது தானே ஆகணும். அண்ணே,
இப்போனா நாளைக்கு வீட்டுக்கு வரணும், அவ்வளோதானே? நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு வரோம், போதுமா? போ. நிஜமா சுபா, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீ வீட்டுக்கு வரணும், சரியா? கண்டிப்பாக வரேனே. இப்போ என்ன ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கேன், சாப்பிட்றியா? வெண்பொங்கல் வச்சுருக்கேன். பொங்கலா? ஆ, ஆமாம். சரி, டிஃபனில் போட்டு கொடு, நான் ஆஃபீஸில் கொண்டு போய் சாப்பிட்றேன். ஆமாம், உன் பொண்டாட்டி உனக்கு மதிய சாப்பாடு என்ன செஞ்சு கொடுத்தா? இல்லை, அவங்க எழுந்ததே லேட்டுமா, அதனால உப்புமா தான் செஞ்சு கொடுத்தாக, அதை சாப்பிட்டு வந்தேன். ஏன் மேடம் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்களோ? அப்படி என்ன வெட்டி முறிச்சாக இவ்வளோ லேட்டாக எழுந்திக்கிறதுக்கு? ஏனே? சுபா, லூஸ் மாதிரி பேசாத சுபா. தூங்க லேட் ஆயிடுச்சு, அதான் காலையில் எழுந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, அதனால லேட்டாக எழுந்திரிச்சாக. ஏன் இப்படி பேசுகிற? ஆமாம், எனக்கு தேவையில்லாத விஷயம் தானே, நான் எதுக்கு அதை பற்றி பேசிட்டு. சரி, ஒரு டிஃபனில் சாப்பாடு போட்டு கொடு, நான் கொண்டுட்டு போய் மதியம் சாப்பிட்டுக்கிறேன். ம், சரிண்ணே. ஏங்க, இன்னமும் நீங்கள் என்னமோ கோவத்தில் உட்காந்துருக்கியா அந்த பையன் மேலே? இது என்னங்க அது கொடுமையாக இருக்கு உங்களோட? சரஸ்வதி, பேசாமல் போயிடு சொல்லிட்டேன். என்ன, பேசாமல் போகணுமா? ஆமாம், பேசாமல் போயிரு. மா, என்னாச்சு அப்பா? வாடா பெரியவனே, இந்த மனுஷன் பண்ணுறது எதுவுமே ஒன்றுமே சரியில்லையா? நீயே இவர்கிட்ட கேளு. என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைடா, அவங்க வீட்டில் உன் தங்கச்சி இருக்காளே அஞ்சு, அவ புருஷன் அவங்க தங்கச்சியை கோயிலுக்கு கூப்பிட தான் செய்வாங்க, அவ குலதெய்வ கோயிலுக்கு போனா. இதுக்கு இன்னும் அவருக்கு ரொம்ப கோவப்படுறாரு. அவங்க தங்கச்சி நம்ம அஞ்சுவ என்னதான் இருந்தாலும் ஒருத்தனை கட்டி கொடுத்து வந்த பிள்ளை தானேன்னு ஒரு மாதிரி பேசியிருக்கும் போல. அதுக்கு பார்த்தா உங்கள் அப்பா கோவப்படுறது தப்பு தானே. அவங்க தங்கச்சியை கூப்பிடாம என்னதான் நமக்காண்டி ஒதுக்கி வைப்பாவளா, இல்லை நமக்காக பேசாம தான் இருப்பாவளா? நீயே சொல்லி அவங்க அப்பா கிட்ட. என்னப்பா, இதுக்கு போய் கோவப்பட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா நீங்க? இல்லடா, அதுக்குன்னு இல்லை. அப்புறம் என்ன? இங்க பாருடா பெரியவனே, எனக்கு அவ்வளோ கோவமாக வருது அந்த பையன் மேலே. உன் தங்கச்சியை கூப்பிடாத வைக்காத நானும் பல தடவை சொல்லிட்டேன். கூப்பிட தான் செய்வேன் பண்ணுவேன்னு அவன் இஷ்டப்படி பண்ணிட்டு இருப்பேன் போல. பா, நீங்கள் பேசுறது தப்பு. பா, என்னதான் இருந்தாலும் இப்போ நான் என் தங்கச்சியை கூப்பிட முடியாதுன்னு நான் சொல்ல முடியுமா? என் தங்கச்சி எனக்கு ஒத்த தங்கச்சி எனக்கு வேணும்னு நான் நினைப்பேன் இல்லைம்மா. ஏப்பா, நினைப்பேன் இல்லைப்பா. ஆனால் இதுவே ஷீலாக்கு அப்பா சொல்கிறாங்க என் தங்கச்சியை கூப்பிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. அப்படின்னா நான் எப்படிப்பா கூப்பிடாம இருப்பேன்? ஏன்னா என் தங்கச்சி எனக்கு முக்கியம். எனக்காவது அப்பா அம்மா எல்லாம் இருக்கீங்க. அந்த பையனை நினச்சி பாருங்க, அந்த பையனுக்கு இருக்கிற ஒரே உறவு அவங்க தங்கச்சி மட்டும்தானே. அது எப்படிப்பா தங்கச்சியை கூப்பிடாம அந்த பையன் இருப்பார்? எல்லாமே நம்ம தங்கச்சி தான் நினச்சி வாழ்ந்தவர் கொஞ்ச நாள் முன்னாடி. இப்போ கூட அஞ்சு இருக்கலாம் கூட, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி தானேப்பா எல்லாமே. அவருக்கு ஏதாவது ஒன்று துடிக்கிற ஒரே ஆள் தங்கச்சி தானே இருந்திருக்கும். இப்போ வேணா அஞ்சு இருக்கலாம். நினச்சி பாருங்க. ஏன்ப்பா நீங்கள் இப்படி நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா. எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், அஞ்சு விஷயத்தில் போய் இவ்வளோ பேடாக நடந்துக்கிறீங்க. இதுக்கு மேலே யாராலையும் எடுத்து சொல்லவே முடியாதுங்க. உங்கள் அம்மா நல்லா எடுத்து சொல்லிட்டா. இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதும் புரியாமல் இருக்கிறதும் உங்களோட நினப்பு. ஆமாம், பேசாமல் எந்திரிச்சு போய் படுங்க. நானும் ரொம்ப நேரமாக கத்திட்டு கிடக்கிறேன். கோமாவே உட்காந்துருக்காரா. இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் பண்ணுவேன்னு லூசு பிடிச்ச மாதிரி. எனக்கு அவ்வளோ கடுப்பாக வருது உங்களை பார்க்கும்போது. இன்னும் சொல்வேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். சரஸ்வதி, வாயெல்லாம் உடச்சி போடுவேன் பார்த்துக்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன? ஆமாம், என்னண்ணா சொன்னால் கேட்கணும். சரஸ்வதி, போயிரு பேசாம. பா, இவ்வளோ எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், திரும்பி ஏன்ப்பா அம்மாவை திட்டிகிட்டு இருக்கியா? ஆ, சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க போல. யோசிங்கப்பா. சரிடா, புரியுது. இருந்தாலும் கோபம் தாங்க முடியல. புரிஞ்சுக்கோங்கப்பா. பாவம் இல்லை, என்னதான் இருந்தாலும் அந்த பையனும் கோவப்படுறது நீங்கள் தப்பு. அவங்க ஃபேமிலி விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகவே கூடாது. நம்ம இன்வால்வ் ஆனாதான் தப்புப்பா. நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் இருந்து போயிட்டே இருக்கணும். பார்த்துப்பா அஞ்சு. என்னப்பா? சரி போ, அந்த பிள்ளை என்னமோ பண்ணிட்டு போகுது. அதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. என்ன கோவம் தான் தாங்க முடியல. சரி, பார்த்துக்கலாம். சரிடா பெரியவனே, அது உண்மைதான். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்ம குடும்பத்து விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியல. எதுக்கு அந்த பிள்ளை குடும்பத்து விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு? அந்த பிள்ளை பார்த்துக்கும் சமாளிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். சரி பெரியவனே, நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். இப்படி பேசிச்சு வச்சுச்சின்னு கோவம் தான் அந்த பிள்ளையை கூப்பிட்றாவளேன்னு. அந்த பையனுக்கு யார் என்ன இருக்கா அந்த பிள்ளைய விட்டா?
அவங்க தங்கச்சி தானே என்னதான் முக்கியம் நினப்பாவ. சரி இருந்துட்டு போட்டோம்.